விடாமுயற்சி மகிழ் திருமேனி இயக்கத்தில் லைக்கா தயாரிப்பில் நம்ம தல அஜித்குமார் நடித்துக்கிற ஒரு படம் பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகுது. இன்னும் ஒரு நாள் தான் நடுவில் இருக்குது. ஏன்னா நாளான்னைக்கு அந்த படம் ரிலீஸு. இப்போ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விடாமுயற்சி வெற்றி பெறும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் கலெக்ஷன் எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் கலெக்ஷனை பற்றி இவ்வளோ அக்கறை நிறைய பேர்த்துக்கு அப்படின்னா, இப்போது அஜித்தோட கடைசியாக ரிலீஸ் ஆன படம் துணிவு 2023 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இது 2025 பொங்கல். இந்த 2 வருஷத்தில் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட மாற்றம். சிவகார்த்தியோட விஸ்வரூப வளர்ச்சி. 346 கோடி கலெக்ஷன் கொடுத்தாரு அமரன் படத்தின் மூலம். அதே மாதிரி நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி 200 கோடிக்கு மேலே மகாராஜா அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு. அந்த படம் இங்கே மட்டும் கிடையாது, சீனாலையும் சக்கப்போடு போட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இந்த 2 பேர் ஹீரோக்களோட வளர்ச்சி ஒரு பக்கம். தமிழில் துல்கர் சல்மான், ஃபகத் பாசில் இது போன்ற ஹீரோக்களோட எழுச்சி ஒரு பக்கம். லக்கி பாஸ்கர், அப்புறம் ஃபகத் பாஸோட எல்லா படங்களும் ஒரு பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணிட்டு ரசிகர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக கொடுத்த ஒரு படங்களால் எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க. தொடர்ந்து வித்தியாசமான கதாபாத்திரம் நடிக்கிறார். ஸோ என்ன தெரிய வருது அப்படின்னா, இங்கே நிறைய என்டர்டெய்னர் வந்துட்டாங்க ஹீரோஸு. அவங்களோட வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் அஜித் படம் வருது. இப்போ இவங்க கூட போட்டி போடணும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ 200 கோடிக்கு மேலே வசூல் அப்படின்னாவே குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலகநாயகன் கமலஹாசன், தளபதி விஜய் இவங்களோட படங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. 200 கோடி வசூல், 200 கோடிக்கு மேலே போகுதுன்னா பொன்னியின் செல்வன் மல்டி ஸ்டார் படம், அதை பெருசாக கணக்கெடுத்துக்க வேணாம். ஆனால் இவங்களை தாண்டி அஜித்தோட படமே இது வரைக்கும் 200 கோடி வசூல் ஆகலை. அவருடைய பெரு வெற்றி படம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாசமாகட்டும், துணிவாகட்டும், ரெண்டுமே 180 கோடி 190 கோடி சம்திங் தான், 200 கோடியை தொடலை. ஆனால் அவருக்கு பிறகு வந்த சிவகார்த்தியன் அமரன்கிற ஒரே படத்தில் 346 கோடியை வசூல் பண்ணிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இமாலய சாதனையை பண்ணிட்டாரு. இப்போது ரஜினி, கமல், விஜய்க்கு அப்புறம் எஸ்கே தான், அதாவது சிவகார்த்தியன் தான் பார்த்தீங்கன்னா டாப் வசூல் லிஸ்ட்டில் இருக்கார். இப்போது அஜித் கண்டிப்பாக 346 கோடி வசூல் பண்ண அமரன் படத்தை பீட் பண்ணுவாரா இந்த விடாமுயற்சி படத்தின் மூலம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகம் கூட இருக்குது. ஏன்னா இது சென்டர் படம், எப்படிப்பட்ட படமாக வெற்றி படமாக அமைஞ்சாலும் கூட அவ்வளோ கலெக்ஷன் வருமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம். சிவகார்த்தியனை முந்துவாரா வசூலில் அஜித் அப்படிங்கிறத, நம்ம அமரன் படத்தை விடாமுயற்சி முந்துமா அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த படம் விடாமுயற்சி பெரு வெற்றி அடைந்து சிவகார்த்தியோட அமரன் படத்தை முறியடிக்குமா? சிவகார்த்தியனை வசூலில் அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தின் மூலம் அதை சாதிப்பாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.